3 சகோதரர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆபத்தான நதியை கடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க. அவங்க கத்துக்கிட்ட மாயாஜால கலையை வச்சு 3 பேரும் மந்திரக்கோலை தயாரிச்சு அது மூலியமா ஒரு பாலத்தை உண்டாக்குனாங்க. அந்த நதியை அவங்க கடக்கும்போது மாய உருவம் ஒன்று அவங்கள வழிமறைச்சது. அதுதான் மரணம். சாதாரணமா இந்த வழியா வரவங்கள நதியை கடக்க முடியாம அதுல மூழ்கி இறந்துருவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லாம அந்த மரணத்தையே ஏமாத்தி தப்பிச்சிட்டாங்க. இதன் விளைவா அந்த மரணம் இவங்களை பழி வாங்கிறதுக்காக இவங்களுக்கு பரிசுங்கிற பேர்ல அழிவை 3 விதமா தந்துச்சு. அதுல முதல் சகோதரர் எனக்கு சக்தி வாய்ந்த அழிவில்லாத ஒரு மந்திரக்கோள் வேணும்னு கேட்டான். அந்த மரணம் அவர் கேட்ட மாதிரி சக்தி வாய்ந்த மந்திரக்கோளை கொடுத்துச்சு. 2வது சகோதரன் கேட்டான். அவன் ரொம்ப நேசிக்கக்கூடியவர் ஒருவர் இறந்துட்டா அவங்கள மறுபடியும் உயிர் பிழைக்க வைக்கிற சக்தி வேணும்னு கேட்டான். மரணம் ஒரு சக்தி வாய்ந்த கல்லை அவனுக்கு கொடுத்துச்சு. கடைசியா 3வது சகோதரர்கிட்ட அது வந்தது. அவரோ ரொம்ப புத்திசாலி. அந்த மரணத்தை அவர் நம்பல. அதனால அவர் யாருக்கும் தெரியாம மறைஞ்சுக்கிற மாதிரி ஒரு மாய போர்வையை கேட்டாரு. உடனே மரணம் அதுகிட்ட இருந்த மாய போர்வையை கொடுத்துச்சு. அப்புறம் அந்த மரணம் அங்கிருந்து போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியா போக ஆரம்பிச்சாங்க. முதல் சகோதரன் ஒரு கிராமத்துக்கு போய் தன் கூட சண்டை போட்ட ஒருத்தனை பழிவாங்க அந்த மந்திரக்கோலை பயன்படுத்தினான். அது மூலியமா தன்னோட பழைய வெறியை அவன் தீர்த்துக்கிட்டான். மரணம் அவனுக்கே தெரியாம அவன் கூடவே இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அவன் தூங்கினதும் இன்னொரு சூனியக்காரன் அந்த மந்திரக்கோலை திருடி அவனையும் கொலை பண்ணிட்டான். இப்படிதான் முதல் சகோதரனை மரணம் ஜெயிச்சது. 2வது சகோதரன் வீட்டுக்கு வந்து கையில இருந்த கல்லை வச்சு தன்னோட இறந்து போன காதலிக்கு உயிர் கொடுத்து சந்தோஷப்பட்டான். ஆனா அவளோட நடவடிக்கைகள்ல பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஆளே மாறி போக ஏமாற்றம் அடைந்த 2வது சகோதரன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்படிதான் 2வது சகோதரனையும் மரணம் ஜெயிச்சது. ஆனா 3வது சகோதரனை மரணம் எவ்வளோ வருஷம் தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த 3வது சகோதரருக்கு வயசாகி சாகும் தருவாயில அந்த மாய போர்வையை அவரோட மகனுக்கு கொடுத்தாரு. சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சிட்டோம், இனிமேல் அனுபவிக்க எதுவுமே இல்லைன்னு அன்போட மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு. இவங்க தான் மரணத்தை வென்றவர்கள்.